அதாவது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதி. நம்ம வந்து இந்த நாட்டுல நம்ம எல்லாமே வந்து அமைதி தான் விரும்புறோம். யாருமே வந்து இங்க கேங்ஸ்டரிசமா ஆதரிக்கல. நம்ம சமுதாயத்துல உள்ள இளைஞர்கள் நம்ம இது உண்மையை ஒத்துக்கணும். பாருங்களேன், கேங்ஸ்டரிசம் ஈடுபடுறாங்க, ட்ரக்ல ஈடுபடுறாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம இங்க கூடின நோக்கம் வந்து இவங்களை வந்து இந்த ட்ரக்கையோ போதைப் பொருளை பாதுகாக்கணுமோ இல்ல கேங்ஸ்டரிசம் இந்த நாட்டுல வந்து பாதுகாக்கணுக்காக நம்ம கூடல. நம்ம என்ன சொல்றோம்னா, அவர் சொன்னது போல இப்ப வந்து ஒருத்தன் திருடுறான்னு சொன்னா அதுக்கு இந்த நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு. ஒருத்தன் ஏமாத்துறானா அவனுக்கு ஒரு சட்டம் இருக்கு. ஒருத்தன் கலவரம் பண்றானா அவனுக்கு ஒரு சட்டம் இருக்கு. 147 148 காடு கம்புன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கு பாருங்க. அப்ப ஒரு பெடரல் கோர்ட் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் இந்த நாட்டில் இருக்கும்போது இந்த அரசாங்கம் வந்து அந்த சட்டத்தை பயன்படுத்தாம அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொஸ்மா அக்தாக்கு சலாமத்தா நகாரான்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்து இதை பாய்க்கிறாங்க. இந்த சட்டம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கு பாதுகாப்புக்கு மிரட்டலா இருக்கக்கூடியவர்கள் மீது பாய்க்கக்கூடிய ஒரு சட்டம். உதாரணத்துக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் இங்க ஸ்பெஷல் பிரான்ச்ல வந்திருக்கீங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியணும், இந்த அரசாங்கத்துக்கு தெரியணும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால இந்த நாட்டுல அல்மாவனா என்ற ஒரு தீவிரவாத இயக்கம் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு இதுக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியல. இந்த தீவிரவாத இயக்கம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காவல்துறைய வந்து அடிச்சு சாவடிச்சு, தமிழக காவல்துறையில செத்துருக்காரு சகாதேவன் என்ற ஒரு காவல்துறைய சாவுக்குல அடிச்சு சாவடிச்சு செத்துருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ராணுவ கடங்குல, அதாவது என்னன்னா தென்திரா உள்ளுக்கு போயிட்டு மஞ்சுரோபோ பண்ணி அது உள்ளுக்கு போயிட்டு ஆயுதங்கள்லாம் கைப்பற்றி இந்த நாட்டுக்கு பாதுகாப்புக்கு மிரட்டலா இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களையே வந்து நாட்டு என்ன செஞ்சாங்க, விட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க தூக்குல போட்டாங்க. அந்த தூக்கு கூட வந்து கருணை மனுதான் என்ன, அவங்களை தூக்குல போடலாம் இல்ல ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது உண்மையாவே இந்த நாட்டு பாதுகாப்புக்கு மிரட்டலா இருக்கக்கூடியவங்களை இந்த நாட்டு அரசாங்கம் வந்து கைவிட்டு இன்னைக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன். நம்ம வந்து இங்க பாருங்க, நம்ம பையன் வந்து கேங்ஸ்டரிசம் பண்றான், 24 இருக்கான், 36 இருக்கான், 18 இருக்கான், எல்லாத்திலையும் சொல்லிட்டு நம்ம அது சொல்லல. இந்த நாட்டுல கேங்ஸ்டரிசம் ஒழிக்கணுமா, போதைப் பொருள் ஒழிக்கணுமா, காவல்துறை வந்து சரியான சட்டத்தை பயன்படுத்தணும். ஆனா இப்ப சொஸ்மா என்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்து பயன்படுத்துறதுனால இப்ப பாருங்க, இதுல கைது செஞ்சவங்கல வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவர்கள் இருக்காங்க, அறவே ஜனநாயக சம்பந்தம் இல்லாதவங்க இருக்காங்க இந்த இதுல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, இந்த நாட்டு சட்டம் ஒரு ஆளை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிட்டு நம்ம வந்து தப்பு பண்ணிருக்கோமா இல்லையான்னு நீதிமன்றத்துக்கு போனோன்னா முங்காக்கு அத்தொத்திடா முங்காக்கு தான் நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுத்துருவாங்க. இதா முங்காக்கு தான் நம்ம ஜாமீன் கட்டி நான் நிரபராதின்னு நம்ம ஃபைட் பண்றதுக்கு அந்த நீதிமன்றத்துல நமக்கு என்ன கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குது. ஆனா சொஸ்மால வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் 28 நாள் குடிச்சு அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யறாங்க, விசாரணை அவங்களை வந்து சார்ஜ் பண்ணிட்டு அவங்களை தூடோ பண்ற வரைக்கும், தூடோ பண்ணி அந்த புக்தியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கற வரைக்கும் 1 வருஷம் 1.5 வருஷம் அவங்க உள்ளுக்கே கிடக்கணும். அவங்க உண்மையா தப்பு செஞ்சிருந்தா அது வேற கதை பாருங்களேன். ஆனா தப்பு செய்யாதவன் உள்ளுக்கு இருந்தானா அப்ப இந்த சட்டம் வந்து இந்த நாட்டுக்கு சரியான சட்டம் கிடையாது. இந்த சொஸ்மா சட்டம் வந்து இது நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா நான் பார்க்கும் போது ஏன் இந்த நாட்டுல தமிழ மேல மட்டும் தான் பாய்க்கப்படுது, ஏன்னா தமிழ மட்டும் தான் கேங்ஸ்டரிசம் பண்றானா இல்ல மத்தவங்க யாரும் பண்ணலையா, இப்படி ஒரு கேள்விக்குறிங்க நமக்கு பிறக்குது. அதனால நம்ம வந்து இங்க வந்து சொஸ்மா சட்டத்தை வந்து அதை ஒழிக்கணும். இந்த நாட்டுக்கு வந்து கடுமையான சட்டம் தேவை. ஏன்னா அப்படி நாளைக்கு சொஸ்மா சட்டத்தை ஒழிச்சுட்டா எவனாச்சும் போம் கிம்மு கொண்டு வந்துட்டு அங்கங்க வெறிய வச்சுட்டு அப்படி போயிட்டா அப்ப நாளைக்கு அரசாங்கம் சொல்லும், இதுதானப்பா சொஸ்மா சட்டத்தை எடுக்க சொன்னீங்க, அதனால அவன் வந்து தீவிரவாதம் பண்ணி நாட்டை வந்து சிதைக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்ப அதனால நம்ம அவர் நண்பர் டேவிட் மார்ஷல் சொன்னது போல இந்த சட்டத்தை தவறு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள பீனல் கோர்ட்ல வந்து சார்ஜ் பண்ணி அவங்கள வந்து தற்காத்துக்கிறதுக்காக இவங்க அந்த வாய்ப்பை கொடுக்கணும். இந்த காவல்துறை வந்து என்ன செய்யறாங்கன்னா இது வந்து ஒரு சீசன் ஆக்டிவிட்டியா மாறிடுச்சு. எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்களும் வேலை செய்யறோம். அவன் விஜய் சேதுபதி சொல்ல நானும் ரவுடி தானு, பிடிஆர் வந்து நாங்களும் வேலை செய்யறோம் சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை 5 பேர் 10 பேர் வந்து சொஸ்மால புடிச்சிட்டு இதுதான் அவங்க வேலை நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து
தப்பு பண்ணாதவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால இதை கருத்துல கொண்டு நம்மளோட நோக்கம் வந்து என்னன்னா, சுஷ்மால இருக்கக்கூடிய சில கூறுகளை மறுஆய்வு செய்து அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான் நம்ம நோக்கம் என்று கூறிக்கொண்டு அந்த சிந்தனையை தெளிவா வைத்துக் கொண்டு அக்கா காமாட்சி சொன்னாங்க, நம்ம இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை தவறா பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் சமுதாயத்து இளைஞர்கள் இருக்கிறாங்க, இதுவும் ஒரு காரணம். நம்மளை சரியா செய்து கொண்டு இந்த நாட்டுல தமிழர்கள் நம்ம உரிமையை வந்து மீட்டுக் கொள்ள ஒன்றுபட்டு நம்மளோட உரிமையை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.